வசீகரன் இசைப்பிரியன் அவர்களுடைய அன்பு வாத்தியார் அவர்களுக்கு கரூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் 2 சிசிய பிள்ளைகளும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அன்புடன் ஆகியோம் அந்த அப்பு வீடியோ ஓடிக்கிறது. அப்போ கலிம் தப்பு நீங்க கொஞ்சம் சாங்க போட்டுக்கலாம். அன்பு அப்பா நாடக ஆசிரியர் மதுரை எம் செல்வமணி அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவித்து பெறுகிறேன். அன்பார்ந்த கருவனூர் கிராம பெரியவர்களே, பொதுமக்களே, நாடகத்தை காண வருகின்ற நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையுமே வருக வருகவன எங்கள் நாடகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். என் பிள்ளைங்க வசீகரன் இசைப்பிரியன் 2 பேர்த்துக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாடங்களை சொல்லிக் கொடுத்து இந்த வரங்க மேடையில வசீகரன் ராஜ நடிகனாகவும் இசைப்பிரிய நாரதராகவும் வருகை தருள்ளாரு. ஒரு 3-4 மாசமா இவங்களோட போராடின இந்த சங்கத்துல வச்சு மறுபடியும் சதீஷ் தான் கொண்டு விட்டாரு. கடைசியில என்ன ஆகியதுன்னு விசாரிச்சேன். அண்ணே இளவரசனை மகன்னு சொல்லுவாங்க. இளவரசனும் நானும் என்னை ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு இளவரசனுக்கு ஜெயபாளையம் காலத்துல இருந்து நான் டம்சர் போட்டு நாளாக ஆடிக்கிட்டு இருந்தேன். அதனால எங்க ஆசிரியர் வந்து எழுபடி தங்க வேலையா அவர் எனக்கு போட்ட பிச்சை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பிள்ளைகளை பாராட்டணும். அவங்க மென்மேலும் வளரணும். அவங்க தீர்க்காசா நல்லா பெரிய கலைஞர் எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க? ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும், இல்ல ஒரு நாடக நடிகை இருக்கணும். எல்லா ஊரையும் சொல்ற வசனம் தான். 2 காலை இறக்கி விட்டுருக்கேன். கருவனூர் காலை மென்மேலும் வளரணும். உங்க ஆசீர்வாதம் வேணும். என் பிள்ளைங்களை வளர்த்து விடுங்க. அடுத்தபடியா தம்பி அருமணிய கலையரசு, அது பெரிய பாரம்பரியம். தம்பிக்கு பாடம் கொடுத்துருக்கேன். சக்திவான் சாஸ்திரியும் பவனக்குடிக்கும் இதே படியில அடுத்த வருஷம் தம்பி வருவார். இங்க அவருக்கு பாடம் கொடுத்துருக்கேன். அவரும் என்னுடைய மாணவர் தான். எல்லோருக்கும் என்னுடைய பேராண்டி தம்பி ஐயா மரியிருந்துள்ள அருமை அண்ணன் காணிமுத்தவர்கள் எல்லோருக்குமே என் நன்றியை பாராட்டுகிறேன். என் மாணவர்கள் இசைப்பிரியன் வசீகரன் சார்பாக தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரும் எங்கள் மூத்த கலைஞருமாகிய அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கு
எனக்கு பொன்னாடை போட்டி பெருமைப்படுத்திய எங்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் பொன்னாடை போட்டி பெருமைப்படுத்திய கருவனூர் கிராம பொதுமக்களுக்கும் இந்த ஊரில் எத்தனையோ நடிகர்கள் வந்துவிட்டார்களும் இன்னும் எத்தனையோ நபர்கள் 100 பேர் வர வேண்டும் என்று பார்த்து இன்றைய தினம் காலையில இவருக்கு இந்த ராஜ நடிகருக்கும் இந்த நாதருக்கும் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அவர்கள் புகழ் நீரோடி வாழ வேண்டி வாழ்த்தி எங்கள் சார்பாகவும் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவர் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க. முன்னாடி போட்டி பூராம் சொல்லிய அன்புக்காரங்கள் இருவருக்குமே நன்றியை காணிக்காக்கிறேன். அவங்க 2 பேருமே மிருதங்கம் வழங்குறாங்க. பெரிய மிருதங்க நான் வரணும் அப்படின்னு பார்த்துருக்கேன். இங்கே 6 மணி மாற்றிக் கொண்டிருக்கும் அருமையண்ணா மாந்தோப்பு செந்தில்முருகன் அவர்களுக்கு கருவூர் விழா கமிட்டி சாரம் கிராம சாரம் பன்னாரப்பதி கௌரவப்படுத்தி வருது. இங்கே மிருதங்கம் மாற்றிக் கொண்டிருக்கும் அருமையண்ணா சமீபத்த அவர்களுக்கு விழா கமிட்டி சாரம் பன்னாரப்பதி கௌரவப்படுத்தி வருகிறது. இங்கே ஆண்டவன் மாற்றிக் கொண்டிருக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவப்படுத்தி வருகிறது. இங்கே தாளம் மாற்றிக் கொண்டிருக்கும் அருமையண்ணா NSC மாதவன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவப்படுத்தி இங்கே மைக்கெட்டு உரிமையாளர் டி ரமேஷ் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவப்படுத்துகிறது. ஒளிவொலி அன்பளிப்பு அம்மன் கபடி குழு நண்பர்கள் வந்து கொண்டாடி வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாடு ஏற்பாடு அன்பளிப்பு செய்த விக்கி டிராவல்ஸ் பெட்டாப்பட்டி ஏ சரவணன் அவர்கள் கொண்டாடி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். நோட்டீஸ் அன்பளிப்பு சரவணனை சேர்ந்த சி மாரி பெயிண்டிங் கான்ட்ராக்டர் சரவணன் அவர்கள் வந்து கொண்டாடி பெற்று வேண்டுகிறோம். MSM மாணவர்கள் சார்பாக அப்பா செல்வமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு நகைச்சுவை நடிகராக நடித்து நம்மளை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் அருமை மாமா சதீஷ்காந்த் அவர்களுக்கு எனது சார்பாக சாவடி அனுப்புகிறேன். இங்கு எங்களுக்கு டீ அன்பளிப்பு செய்த அருமை அண்ணன் உடன்பிரவா சகோதரர் பாண்டிக்கன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இங்கு எங்களுக்கு டீ அன்பளிப்பு செய்த உடன்பிரவா சகோதரர் அண்ணன் பாண்டிக்கன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே டீ அன்பளிப்பு செய்த அருமை மாப்பிள்ளை டி பாண்டிக்கன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு பொன்னாடை பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். மலைக்கும் ஐயாவுடைய இந்த பகுதியிலே முக்கியமான கலையை கீழப்பிரியம் போல ஒரு கலையை சிறந்தவர் சதீஷ்குமார் அவர்களுக்கு உடைய பொன்னாடக பாரம்பரிய வாழ்த்துக்களாக நன்றி நன்றி என்று இன்னமும் அவருடைய வளர்ச்சி சிறப்பாக தெரிய தெரியாம நடத்தி கொள்கிறார். நாடகம் போல இன்னமும் நிறைய பேரை கலைக்கு வரவேற்பார் என்று சொல்லி வருகை என்று சொல்லி சரிசி பப்பன் அவர்களுக்கு வருகை. எங்களுக்கு பொன்னாடை ஊற்றி கருவப்பட்டு அன்பு மாமா கருப்பு சின்னக்கருப்பு அவர்களுக்கு எல்லாரும் கலைப்பு நன்றி நன்றி என்ற வணக்கம்.
ஒன்னா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க ஒன்னா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேணுங்க ஒன்னா சேர்ந்து நீங்க ஒன்னா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேண்டுங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுங்க பரிசமுறை நாடகத்தை நடத்த வேண்டுங்க பரிசமுறை நாடகத்தை நடத்த வேண்டுங்க அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டுங்க அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டுங்க அப்படி ஒன்னா சேர்ந்து நீங்க ஒன்னா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேண்டுங்க நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுங்க போக போக நாடு எப்போ மாறி போகுது இங்க புதுசு புதுசா கதைகள் எல்லாம் நடக்க போகுது போக போக நாடு எப்போ மாறி போகுது இங்க புதுசு புதுசா கதைகள் எல்லாம் நடக்க போகுது காலம் தெரிஞ்சு காசு வந்து சேர்த்து வச்சுட்டு காசு வந்து சேர்த்து வையுங்க காலம் தெரிஞ்சு காசு வந்து சேர்த்து வச்சுட்டு இந்த கடவுளூர் சதீஷ்குமார் நேரத்தை கேட்டுட்டு இந்த கடவுளூர் சதீஷ்குமார் நேரத்தை கேட்டுட்டு அப்படி ஒன்னா சேர்த்து நீங்க ஒன்னா சேர்த்து நல்லா சாமி கும்பிட வேண்டுங்க நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் போக போக நாடு எப்போ மாறி போச்சு போக போக காலை எப்போ மாறி போச்சுங்க காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கு இல்லாதவர கழுத போல எட்டி காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும் காசு இல்லாதவர கடல கூட எட்டி உதைக்கும் காசு இருந்தா ஐயர் காசு இருந்தா பத்து காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும் இல்லாதவர கடல கூட எட்டி உதைக்கும் ஆவே மூட்டெடுத்து என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் இந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூட்டெடுத்து என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் இந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அன்பேவும் அன்னை அறிவேவும் தந்தை உலகேவும் கோவில் ஒன்றேவும் தெய்வம் அந்த மூன்றெழுத்து என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் எழுதொரு ஊர் இருக்கும் இந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை ஆடை மலர் போல பூமி முகமாற்றும் கோடை குணமாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா ஆடை மலர் போல பூமி முகமாற்றும் கோடை குணமாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா அன்பேவும் அன்னை அறிவேவும் தந்தை உலகேவும் கோவில் ஒன்றேவும் தெய்வம் அந்த மூன்றெழுத்து என் மூச்சிருக்கும் அது முடிந்த
உள்ளம் ஏழொரு ஊர் இருக்கும் இந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கதவை 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 நன்றி நன்றி. சாப்பாடு அன்பளித்த சரவணன் அவர்களை சிங்கார கல்யாணத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாடு அன்பளித்த அருமை அண்ணன் சரவணன் அவர்களை சிங்கார கல்யாணத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பும் பண்பும் ஒருகைமின்றி கல்வி கடலை கடந்து ஆமதம் எடுத்து அது நாட்டிற்கு நல்வினை அளிக்கும் கல்வியாளர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளியத்தை நடிக்குவதற்கும் உயிரோடு நடிகர்களுக்கும் பெருமைக்குரிய பெரியவர்களுக்கும் தயார் செய்த தாய்மார்களுக்கும் நாடகத்திற்கு சுற்று வட்டாரத்தில் நாடக கலை வந்துள்ள நாடக கலை ரசிக பெருமர்களுக்கும் நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் வராதவர்களுக்கு சொல்ற சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ற? நான் சொல்லுவேன். இந்த பணியில இவங்க எல்லாம் வேலையில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. தூங்குறவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. சரி 2 மணி மட்டும் கேட்பாங்க. மைக்க ஹலோ 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 நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் ஒளிபெருக்கி அவர்களுக்கும் நாடகத்தின் பொறுக்கி அவர்களுக்கும் பொறுக்கியா? ஆமாப்பா. ஏன்டா கொக்கா ஏன்டா பொறுக்கிட்ட? இல்ல நாடகத்துக்கு நல்ல நல்ல நடிகர்கள்லாம் பொறுக்கி போட்டுட்டாருல நாடக அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் அன்பும் பண்பும் பணமும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நமஸ்கார். புஷ்கா புஷ்கா போடத்தான் 3. சரி, நீங்க வந்த காரணம் என்ன? நான் வந்த காரணம் பொழுது ஓடையா? ஆமா. ஹலோ 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 அடுத்த வரேன்.
வந்துட்டோம். ரெண்டாவதா ரசிகர்களுடைய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் எங்களுக்கு தேவை. இதுவே எங்களின் சேவை. சரி, நாளை ஆரம்பிச்சாச்சு. நாளை நடக்கிறதால கோமாளி எங்களை எல்லாம் ஆக்கிரமிக்க ஏமாளி என்று சில பேர் நினைப்பீங்க. நாளை நடக்கால உனக்கு தாண்டா நன்மை, எங்களுக்கு தாண்டா நன்மை என்று சில பேர் கேட்பீங்க, இருக்கீங்க. தெரியும் எனக்கு. நாளை நடக்கிறதால எங்களுக்கு மட்டும் நன்மை இல்லப்பா, உங்க எல்லாருக்கும் நன்மை தான், உங்க எல்லாருக்கும் லாபம் தான். என்னன்னு கேளுங்கப்பா. சொல்லுப்பா. நாளை நடக்குது, நாளை நடக்குதா இல்லையா? நாளை நடக்குது. சரி, நாங்க நாளை கடந்து வந்துட்டோம். நான் பாட்டில் ரோட்ல நீங்க ஆட முடியுமா? வேறு இடம் மேல வருதுல, வேற யாரு போடுறது? கொட்டாக்காரர் போடுவாரு. சரி, கொட்டாக்காரர் லாபம் வந்து போடுவாரா? ஓசிக்கல எப்படி ஓசியில போடுவாரு? அவர் லாபம் இருக்கா வந்து கொட்டா போடுறாரு. நீங்க வேண்டாம் ஒத்துக்குங்க, நாங்க வேண்டாம் உங்களுக்கு உங்க ஓசியில போடுறாங்க. ஆமா, போடுறாரு. கொட்டாக்காரருக்கு லாபம். ஏப்பா ரிஷி கேளுப்பா. கேளுங்க. சரி, மேடையில இருந்தோம். நாங்க பாடுறது பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னா மைக்கு தேவை, ரேடியோ தேவை. எப்படி அமைச்சிருக்காரு கண்ணே? எப்படி அமைச்சிருக்காரு? யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி வச்சிருக்காரு. சொல்லக்கூடாதுல்ல. வேற யாராவது லாபம் இல்லாம நீ போட்டியா? லாபம் இருக்குல்ல, மைக் செட்டாருக்கு லாபம். ஆமா, நாடகத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியே எங்க முசல்ல கடையெல்லாம் போட்டு நோட்டீஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. சரி, நோட்டீஸ் அடிக்க அத்தனை ஓசி அடிச்சு கொடுப்பாங்களா? நோட்டீஸ் அடிக்க அத்தனைக்கு லாபம். அதுல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு லாபம். ஒரு சில ஊர்ல மாலை மரியாதை செய்வாங்க. சரி, ஒரு சில ஊர்ல பொன்னாட கொடுப்பாங்க. சரி, மாலை கட்டவங்களுக்கு லாபம், பொன்னாட நெசவாளருக்கு லாபம். ஆமா, சரி, நாளை நடக்குது. சரி, எல்லாரும் சொந்தக்காரங்க கூப்பிட்டுவாங்க. எங்க நாடகம் வாங்க, அதுல நாடகம் பார்க்க வாங்க கூப்பிட்டுவாங்க. ஆமா, அவங்க எல்லாம் எதுல வருவாங்க? மோட்டர் பைக்ல வருவாங்க, கார்ல வருவாங்க. அது டீசல் போறாங்க, பெட்ரோல் போறாங்க. அது எங்க பெட்ரோல் கிடக்காம. சரி, பைக்ல பஸ்ல வருவாங்க, ஆட்டோல வருவாங்க. பஸ்ல அதுக்கு லாபம், ஆட்டோ லாபம். சரி, வந்துட்டாங்க. எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. சரி, பின்னாடி வந்துட்டாங்க. நம்ம சாம்பார் சோறு ஊத்துனா கூட நம்ம காசு சுத்த மாட்டாங்க. என்னடா இல்ல உன் வீட்டுக்கு வந்து சாம்பார் கடை திங்கிறோம், எங்க வீட்டுல சாப்பிட மாட்டோமா, வைக்க மாட்டோமான்னு கேட்பாங்கல்ல. கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க? கேட்பாங்க. அதனால நேர கடைக்கு போகணும். அந்த காலத்துல எங்க அப்பா மாதிரி எங்க அமைச்சு மாட்ட வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா குஞ்சா பிடிச்சி வச்சுருவாங்க. செத்து தொலைஞ்சு வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாட்டுக்கோழி குஞ்சங்க. அப்படியா? ஆமா, இப்பெல்லாம் யார் நாட்டுக்கோழி வளர்க்கறது? இப்பெல்லாம் பிராய்லர் கோழி இருக்கு. போய் ஒரு 3 கிலோ ஆட்டுக்கறி, 2 கிலோ கோழி கறி எடுத்து வந்து வீட்டுல வச்சுருவாங்க. சூப்பர். அத்தாடி வாயில உடம்பு அள்ளி போட்டுட்டாங்க. சூப்பரா சாப்பாடு. ஆமா, சமைக்கணும். கறி வாங்க பண்ணா சமைக்கணும். காய்கறி எல்லாம் வாங்க மார்க்கெட்டுக்கு போவாங்க. காய்கறி கடை அனுப்பி லாபம். சரி, காய்கறி லாபம். கேளுங்க, பேசிட்டே இருக்கீங்க. எப்ப மாட்டேன் சரி, சமைச்சு சாப்பாடு போட்டுருவோம். எதுக்கு அங்கங்க போறியா? நாளை முடிச்சது டீ கடை இருக்காம இருக்கும். எங்க டீ கடை ஒண்ணும் கூட இருக்கியா? டீ கடையில உள்ள இருக்கியா? உள்ள இருக்கு. அந்த அந்த டீ கடை. அம்மா, டீ கடை இருக்கும். டீ கடை நிறைய லாபம் இல்லையா? விடிய விடிய பாண்ட தண்ணி எல்லாம் ஆக்கிடு. அவ்வளவு எனக்கு லாபம். அப்படியே சரி, நான் டீ கடை எனக்கு ஒரு லாபம் வருது. நேரத்தை திருச்சி பக்கம் நாளைக்கு போயிட்டேன். இப்படிதான் பாருங்க, போய் ஊர்ல இறங்கிட்டோம். ஊர்ல இறங்கி இப்படி சோத்த போட சாப்பிட்டு ஏன் காலையில டீ கடை போனேன். சரி, அப்பதான் அவர் இடம் போட தச்சுக்கிட்டாரு. ஏன்னா சாமான் தட்டேன் தச்சுக்கிட்டாரு. நான் பார்த்துட்டே இருக்கேன். எப்படா மனுஷன் ரோட் கொடுப்பாரு குடிச்சு போக முடியும். அப்படியே சாப்பிட்டு சூடாமத்தி சாம்பிராணி கொசுபத்தி கொசுபத்தியா? கொசு கிடைக்கும்ல நைட்டு. கொசுபத்தி எல்லாம் பத்த வச்சிருக்காரு. இந்த மூலையில இருந்து 1/2 மணி நேரம், இந்த மூலையில இருந்து 1/2 மணி நேரம் தான் ரொம்ப பக்தியான பரவாயில்ல. நான் நின்று பார்த்துட்டே இருக்கேன். எப்பனே
எந்தாத்த டீ போட்டீங்களா? அப்புறம் டீ கடைக்காரர் கேட்கிறாரு, தம்பி டீ 5 ரூபா, அதை காசு இருக்கான்னு கேட்கிறாரு. அவன் சொல்லியா, என்ன 5 ரூபா தானே, 6 ரூபா அப்படின்னு 6 ரூபா எடுத்து கொடுக்குறான். டீ கடைக்காரருக்கு ஒரே சந்தோஷம். என்னடா ஒரு நாள் ரொம்ப லாபத்தோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டு டீ கலசை கழுவிட்டு சீனியை போட்டார். அப்புறம் பாலை ஊற்றினாரு. சரி இத்த புளிய போடாது பாருங்க. டீ குடிக்க வந்த போய் சொல்லியா, ஏய் நிறுத்துனே, என்ன பண்ற, என்ன கீழே விட போடுவாங்க. அப்புறம் சேர்ற தம்பி அவங்க ஊர்ல வேற மாதிரி போடுவாங்க. அது கேட்கிறாரு, சேர்ற தம்பி எப்படா போடணும் சொல்றா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படா போடுவாங்க, நான் படுக்கிறேன் வாயில போடுங்க. அந்த நீ அந்த ஐட்டமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டீ போடுறது. முத வாயை திறந்து வச்சிட்டார், முத சீனியை போட்டார், 2வது பாலை ஊற்றினாரு, 3வது சிக்காச்சு பிடிஞ்சிட்டாரு பாருங்க. டீ கொடுத்த நம்ம கடை முன்னாடி போய் ஒருத்தர் விழுந்துட்டான். விழுந்து சும்மா இருக்கக்கூடாது, இது உருள்றியா உருள்றியா, நான் இப்படியே பார்த்துட்டே நிக்கிறேன். டீ கடைக்காரருக்கு ஒரே பகட்டாயிடுச்சு. நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்தவன் இப்படி உருள்றானே புரள்றானே, என்னவா அதுக்கு ஏதா இருக்கும்னு போலீஸ் வந்தா பிடிச்சி போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. வேமா போய் பாலை போய் மூந்து பார்க்கறாரு. பால் இதுல சேர்ந்து பாலை மூந்து பார்க்கறாரு. அப்பதான் அவர் ஏற்கனவே மூக்குப்பொடி போடுற பழக்கம் இருக்கு. மூக்குப்பொடி போட்டே பால் பார்க்கல, பால் பூரா மூக்குப்பொடி வாட அடிச்சிருச்சு. அத்தாடி விஷங்காலத்துக்கே சொல்லி ஒரு சிட்டி பாலையும் கடை பண்ணி இதை எழுத்த கடைக்கார பொண்டாடி பார்த்துட்டு புருஷனை கூப்பிட்டு சொல்றான், ஏங்க ஏங்க எழுத்த கடைக்கார பாலை கீழே ஊத்திட்டியா, அந்த பால்ல இது விஷம் கலந்துருக்கு போல, அவன் கடைக்கு பால் ஊத்துறதா நம்ம கடைக்கு பால் ஊத்தியா அப்படின்னு சொல்லி இவர் 2 செட் பாலை கீழே ஊத்திட்டா. 2 செட் பாலை கீழே ஊத்திட்டா. பாடம் இருங்க கதை கேளுங்க. நீங்களும் பொறுத்து கொடுக்க மாட்டீங்க. போயிட்டு வெளியே கட்டுறேன், அது மாதிரி இருக்க உங்களுக்கு வெளியே கட்டுறேன். அவர்கிட்ட பேசாத, அவர்கிட்ட பேசினா உனக்கு ஒய்ஃபா சொல்லி விட்டுருவாங்க. என்ன வணக்கம் சரி வந்தோமா கப்பு கப்புன்னு போட்டோமா போன மாட்டேங்கன்னு மணி 2 மணி ஆயிடுச்சு.
Hey!